Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஸ்கூல் புக்ல ஜியோகிராஃபில இருக்கிற டாபிக்ல ஒன்னான ஏசியா அண்ட் யூரோப் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஏசியா அப்படின்ற கான்டினென்ட் பத்தி செப்பரேட்டா நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவினுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். இன்னைக்கு நம்ம யூரோப் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஏஷியாவை பற்றியதான முக்கியமான பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏஷியா அப்படின்றது தான் வேர்ல்டுலேயே த லார்ஜஸ்ட் அண்ட் த மோஸ்ட் பாப்புலஸ் காண்டினென்ட். அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய காண்டினென்ட் வந்து ஏஷியா தான். வேர்ல்டு லேண்ட் ஏரியாவில் 30%, வேர்ல்டு பாப்புலேஷனில் 60% ஏஷியாவில் தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்றது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் லை ஆயிருக்கு. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. நிறைய பெரனியல் ரிவர்ஸ், வற்றாத ஆறுகள் அப்படின்றது ஏஷியாவினுடைய டிஃபரெண்ட் பார்ட்ஸில் ஃப்ளோ ஆகுது. இந்த ரிவர் வேலிஸ் அப்படின்றது தான் ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மெசோபட்டோமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் இதனுடைய கிராடில் பிறப்பிடமாக கன்சிடர் பண்ணப்படுது. இப்போ யூரோப் அப்படின்னு பார்த்தோம்னா சைஸ் வைஸில் இது வந்து 6வது லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அண்ட் பாப்புலேஷன் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 3rd லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இருக்கிறதுலையே த லார்ஜஸ்ட் அண்ட் த மோஸ்ட் பாப்புலஸ் ஏஷியா. பட் யூரோப் அப்படின்னு எடுக்கும்போது சைஸ் வைஸ் 6வதும் பாப்புலேஷன் வைஸ் 3வதுமா இருக்குது. இதுலேயுமே டைவர்ஸான லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்றவங்க இருக்காங்க. வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ஸான ரோமன் அண்ட் கிரீக் சிவிலைசேஷனுடைய பிறப்பிடமாக யூரோப் காண்டினென்ட் அப்படின்றது கன்சிடர் பண்ணப்படுது. அதே மாதிரி டெமோக்ரஸி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதனுடைய பிறப்பிடமாகவும் யூரோப் அப்படின்றது காணப்படுது. வேர்ல்டுலேயே த மோஸ்ட் டெவலப்டு காண்டினென்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியா அப்படின்றது இங்கே இருக்குது, யூரோப் அப்படின்றது இங்கே இருக்குது. இது வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது ஆஃப்ரிக்கா, இது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா. இப்போ இதனுடைய லொக்கேஷன் அண்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் அப்படின்றது நார்த்தில் 3451 லேட்டிடியூட்லேருந்து 8147 லேட்டிடியூட் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அண்ட் வெஸ்ட்டில் 2433 லாங்கிடியூட்லேருந்து ஈஸ்டில் 16903 லாங்கிடியூட் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. த பிரைம் மெரிடியன் 0 டிகிரி லாங்கிடியூட் அப்படின்றது இங்கிலாண்டில் கிரீன்விச் அப்படின்ற பிளேஸில் தான் பாஸ் ஆகுது. பிரைம் மெரிடியன்னா என்ன, லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூரோப் அப்படின்றது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் ஃபவுண்ட் ஆயிருக்கு. இதனுடைய டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 10.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை சுற்றி இருக்கக்கூடிய ஓஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்தில் ஆர்டிக் ஓஷன். ஸோ ஆர்டிக் ஓஷன் அப்படின்றது இங்கே மேலே வரும், ஆர்டிக் ரீஜியனில் வரக்கூடியது. அண்ட் சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் சி மற்றும் மெடிட்டரேனியன் சி அப்படின்றது. வெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன். அண்ட் ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா உரல் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டிக் ஓஷன், பிளாக் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி, அட்லாண்டிக் ஓஷன், உரல் மவுண்டெயின்ஸ் இதுக்கு இடையில தான் இந்த யூரோப் அப்படின்ற காண்டினென்ட் வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. அதனால இதை பார்க்கும்போது ஒரு ஜெயண்டான பெனின்சுலா மாதிரி காணப்படுது. அதனால யூரோப்பை த பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா சுற்றிலும் கடலால் கவர் பண்ணப்பட்டு இருக்கிறதுனால தண்ணீருக்கு நடுவில் லேண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த காண்டினென்ட்டுக்கு இருக்குது. அதனால இதை த பெனின்சுலா ஆஃப் பெனின்சுலாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ யூரோப்பினுடைய ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே டைவர்ஸ்டான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸான மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், பிளாட்டியூஸ், பெனின்சுலாஸ், பேஸ், ஐலாண்ட்ஸ், ரிவர் பேசின்ஸ் எல்லாமே காணப்படுது. இதை 4 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸாக வந்து பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ், the central plateaus or the central highland, the alpine mountain system and the north European plains அப்படின்னு சொல்லி. இப்போ the north western highlands அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீஜியன் வந்து நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஸ்காட்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் அண்ட் பிளாட்டியூஸ். ஸோ நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் என்னென்ன மாதிரியான கண்ட்ரி சிச்சுவேட் ஆகிருக்கோ அங்கே இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் அண்ட் பிளாட்டியூஸ் எல்லாமே இந்த ரீஜியனில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் தான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபியோர்ட் கோஸ்ட் அப்படின்றது சிச்சுவேட் ஆயிருக்கு. இது வந்து பாஸ்ட்ல ஏற்பட்ட கிளேசியேஷன்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீஜியன்ல நிறைய லேக்ஸ் அப்படின்றது காணப்படுது. இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதற்கு ரிசர்வயர்ஸா சர்வ் ஆகுது. அண்ட் நார்வே அண்ட் ஸ்வீடன் அப்படின்றது தான் வேர்ல்டுலேயே த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியா காணப்படுது. ஸோ த நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ் அப்படின்றது யூரோப் காண்டினென்ட்டினுடைய ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய நார்வே அண்ட் ஸ்வீடனில் தான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா த சென்ட்ரல் பிளாட்டியூஸ். இந்த பிளாட்டியூஸ் அப்படின்றது
ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு அக்ராஸ் த சென்ட்ரல் யூரோப். யூரோப்ல இருக்கக்கூடிய மெனி ரிவர்ஸ் சச்சஸ் த டனுபே, வோல்கா, டகூஸ் இது எல்லாமே இந்த பிளாட்டியூல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த ரீஜியனுடைய இம்பார்ட்டன்ட் பிளாட்டியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய த பெனினஸ் அப்படின்றது, ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய த மெசட்டா அண்ட் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய த சென்ட்ரல் மேசிஃப் அண்ட் ஜூரா அப்படின்றது, ஜெர்மனில இருக்கக்கூடிய த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றதுல அதிக மினரல் ரிசோர்சஸ் அப்படின்றது காணப்படுது. த பெனினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலாந்துல இருக்கக்கூடியது தான் த பேக் போன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தேர்ட் பிசிக்கல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா த ஆல்பைன் மவுண்டைன் சிஸ்டம். இதுல யூரோப்பினுடைய சதர்ன் பார்ட்ல இருக்கக்கூடிய த செயின் ஆஃப் யங்ஃபோல்டு மவுண்டைன்ஸ் அப்படின்றது சிச்சுவேட் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த சியரா நெவேடா, த பைரினஸ், த ஆல்ப்ஸ், த ஆல்பினன்ஸ், த டினாரிக் ஆல்ப்ஸ், த காசஸஸ் அண்ட் த கார்பத்தியன் அப்படின்றது. இதுல ஆல்ப்ஸ் அப்படின்றது மிகவும் பேர் பெற்ற மவுண்டைன் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பவுண்டரியா காணப்படுறது தான் இந்த பைரனஸ் அப்படின்ற மவுண்டைன் ரேஞ்ச். யூரோப்பினுடைய ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் எல்ப்ரஸ். இது 5645 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த காக்கசஸ் ரேஞ்சில் தான் அது சிச்சுவேட் ஆயிருக்கு. ஆல்பைன் சிஸ்டத்திலேயே த செகண்ட் ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தோம்னா த மாண்ட் பிளாங்க் அப்படின்றது. இது 4807 மீட்டர் உயரம் கொண்டது. இது ஆல்ப்ஸ் மவுண்டைன் சிஸ்டத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஆல்பைன் மவுண்டைன் சிஸ்டத்துல நிறைய ஆக்டிவ் வால்கனோஸ் அப்படின்றது காணப்படுது. இம்பார்ட்டன்ட் வால்கனோஸ் ஃபவுண்ட் இன் யூரோப் எது அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் எட்னா, மவுண்ட் வெசுவியஸ் அண்ட் மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி அப்படின்றது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த ரீஜியன்ல எர்த்குவேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காமனானது. இந்த ஸ்ட்ரோம்போலி அப்படின்ற வால்கனோவை த லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஃபோர்த் பிசிக்கல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நார்த் யூரோப்பியன் பிளெயின். இது வெஸ்ட்ல அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து ஈஸ்ட்ல உரல் மவுண்டெயின்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய ரீஜியன். நார்த்ல இதை சுத்தி பால்டிக் சி அப்படின்றது இருக்கு. சவுத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆல்பைன் மவுண்டைன் அப்படின்றது இதை சுத்தி இருக்கு. வெஸ்ட்ல இது நேரோவாகவும் ஈஸ்டர்ன் சைட்ல வைடாகவும் காணப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த நார்த் யூரோப்பியன் பிளெயின் அப்படின்றது. ஈஸ்டர்ன் சைடில் இங்கே இருக்கக்கூடியதான் உரல் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது. மேஜர் யூரோப்பியன் ரிவர்ஸான த செயின், த ரைன், த டொனுபே அண்ட் த டான் இது எல்லாமே இந்த ரீஜியன்ல தான் கிறிஸ் கிராஸ் ஆகுது. அண்ட் அதனுடைய அலுவியம் டெபாசிட் அப்படின்றது இந்த ரீஜியன்ஸ்ல அதிக அளவில் காணப்படுது. த ஆண்டலூசியன் பிளெயின், த ஹங்கேரியன் பிளெயின் அண்ட் த வேலச்சியன் பிளெயின் இது எல்லாமே இந்த ரீஜியன்ல காணப்படுது. இந்த பிளெயின்ஸ்ல கோல் மற்றும் அயன் ஓர் அப்படின்றது அதிக அளவில் இருக்கு. இந்த நார்த் யூரோப்பியன் பிளெயின் அப்படின்றது ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜியனாக யூரோப்பில் காணப்படுது. அண்ட் சிட்டிஸ் லைக் பாரிஸ், மாஸ்கோ, பெர்லின் எல்லாமே இந்த நார்த் யூரோப்பியன் பிளெயினில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ யூரோப்பினுடைய ட்ரைனேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் கான்டினென்டினுடைய டெவலப்மெண்ட்க்கு ரிவர்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. இந்த ரிவர்ஸ் எல்லாமே ஃபார்ம்லேண்டை இரிகேட் பண்ணுறதற்கும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதற்கும் ஹெல்ப் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆல்ப்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது அண்ட் யூரோப்பினுடைய சென்ட்ரல் பிளாட்டியூவ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த ரிவர்ஸ் எல்லாமே இன்லேண்ட் நேவிகேஷனுக்கு சென்ட்ரல் மற்றும் ஈஸ்டர்ன் யூரோப் ஆகிய ரீஜியனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காணப்படுது. யூரோப்லேயே த லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓல்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. த ரிவர் டனுபே அப்படின்றது யூரோப்பில் 9 கண்ட்ரீஸை பாஸ் பண்ணுதாம். ஸோ இந்த இமேஜில் இங்கே பார்க்குறது தான் இந்த ஓல்கா அப்படின்ற ரிவர். காஸ்பியன் சீல இது என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் ஆகுது. இதுதான் யூரோப்லேயே த லாங்கஸ்ட் ரிவராக காணப்படுது. இப்போ இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இன் யூரோப் என்னென்னா அதனுடைய லென்த், சோர்ஸ் அண்ட் அவுட்ஃப்ளோ என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஓல்கா அப்படின்ற ரிவர் தான் த லாங்கஸ்ட் ரிவர். இதனுடைய லென்த் அப்படின்றது 3692 கிலோமீட்டர். இது வால்டஸ் அப்படின்ற பிளாட்டியூல இருந்து ஆரிஜினேட் ஆகி காஸ்பியன் சீல கலக்குது. டனுபே அப்படின்ற ரிவர் 2860 கிலோமீட்டர். இது பிளாக் ஃபாரஸ்ட்ல ஆரிஜினேட் ஆகி பிளாக் சீல கலக்குது. ரெண்டுமே பிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரைன் அப்படின்ற ரிவர் ரொம்ப முக்கியமானது. 1230 கிலோமீட்டர். இது ஆல்ப்ஸ்ல ஆரிஜினேட் ஆகி நார்த் சீல கலக்குது. இப்போ யூரோப்பினுடைய கிளைமேட் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ல இருந்து போலார் கிளைமேட் வரைக்கும் எல்லா வெரைட்டி ஆஃப் கிளைமேட்டும் யூரோப்ல காணப்படுது. சவுத் பார்ட்ல இருக்கக்கூடிய த மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்றதுல வார்மான சம்மராகவும் ரெய்னி விண்டராகவும் காணப்படுது. இதே வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மைல்டான ஜென்ரலி ஹியூமிடான கிளைமேட்டா காணப்படுது. இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா த நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்றது. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளைமேட் ஹியூமிடான கான்டினென்டல் டைப்பாக இருக்குது.
நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப் ஆர்டிக் அண்ட் துந்த்ரா கிளைமேட்ஸ் அப்படின்றது ஃபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ சவுத்தில் மெடிட்டரேனியன் கிளைமேட் காணப்படுது, வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் மைல்டான ஹியூமிட் கிளைமேட் அப்படின்றது காணப்படுது, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஹியூமிடான கிளைமேட் அப்படின்றது காணப்படுது, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் சப் ஆர்டிக் அண்ட் துந்த்ரா கிளைமேட்ஸ் அப்படின்றது ஃபவுண்ட் ஆகுது. த ஹோல் ஆஃப் யூரோப் அப்படின்றது அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய வெஸ்டர்லி விண்ட்ஸ்னால அதிக அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் வெஸ்டர்லி விண்ட்ஸ் அப்படின்றது. அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்றது இந்த ரீஜியனில் இருக்குன்னு அப்படின்றது தெரியும். ஸோ அந்த இடத்துலேருந்து இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸ் அப்படின்றது ஃப்ளோ ஆகுது. ஸோ வெஸ்டர்ன் சைட்லேருந்து இது ஆரிஜினேட் ஆகி வர்றதுனால இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸ் அப்படின்னு பெயர் கொண்டு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்லி விண்ட்ஸ் அப்படின்றது ஈஸ்டர்ன் டைரக்ஷன்லேருந்து வெஸ்டர்ன் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடியது. இதை வந்து இந்த ஈக்குவேட்டர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் யூரோப். இதை வந்து துந்த்ரா, டைகா ஆர் கோனிஃபரஸ், மிக்சட் ஃபாரஸ்ட், மெடிட்டரேனியன் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லி 5 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த ஆர்டிக் அண்ட் த நார்தர்ன் ஸ்காண்டினேவியன் ஹைலாண்ட் பகுதிகளில் துந்த்ரா டைப் ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்றது ஃபவுண்டாக இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி லிச்சன்ஸ் அண்ட் மாசஸ் அப்படின்றது காணப்படுது. நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்திரியா ஆகிய பகுதிகளில் கோனிஃபரஸ் ஆர் டைகா வெஜிடேஷன்ஸ் அப்படின்றது ஃபவுண்டாக இருக்குது. இந்த டைகா ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ட்ரீஸ் காணப்படும் அப்படின்னா பைன், ஃபிர், ஸ்ப்ரூஸ் அண்ட் லார்ச் ஆகிய ட்ரீ வெரைட்டிஸ் காணப்படுது. மிக்சட் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பிர்ச், பீச், பாப்புலர், ஓக், மேப்பிள் மாதிரியான ட்ரீஸ் வந்து இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த யூரோப்பில், பர்டிகுலர்லி வெஸ்டர்ன் பிரான்ஸ், பெல்ஜியம், டென்மார்க், பிரிட்டன் ஆகிய பகுதிகளில் காணப்படுது. மெடிட்டரேனியன் சீயினுடைய பார்டர் ரீஜியன்ஸில் மெடிட்டரேனியன் ட்ரீஸான சிப்ரஸ், கார்க், ஓக், ஆலிவ், செடர் ஆகிய ட்ரீஸ் வந்து காணப்படுது. ஈஸ்டர்ன் யூரோப் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ்லேண்ட்ஸ் தான் அதிக அளவில் காணப்படுது. இதை ஸ்டெப்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ யூரோப்பினுடைய ரிசோர்ஸஸ் பேஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரிசோர்ஸஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்கிறதுனாலையும் எஃபிஷியன்டான எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறதுனாலையும் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அதர் நேஷன்ஸோட இவங்க வச்சிருக்கக்கூடிய கான்டாக்ட் அண்ட் அவங்களுடைய இனோவேஷன்ஸ் இது எல்லாமே யூரோப்பை வந்து மாடர்ன் கான்டினென்ட்டாகவும் எக்கனாமிக்கலி டெவலப்டு கான்டினென்ட் இன் த வேர்ல்டாகவும் மாற்றி இருக்கு. டைவர்ஸான டோப்போகிராஃபியாக இருக்கட்டும், கிளைமேட்டாக இருக்கட்டும், சாயிலாக இருக்கட்டும் யூரோப்பில் காணப்படுது. இவங்க வேரிட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் மெடிட்டரேனியன் அக்ரிகல்ச்சர், டெய்ரி ஃபார்மிங், மிக்ஸ்டு லைஃப் ஸ்டாக், கிராப் ஃபார்மிங், ஹார்டிகல்ச்சர் அதாவது ட்ரக் ஃபார்மிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் த யூரோப் பார்த்தோம் அப்படின்னா வீட் அப்படின்றது தான் டாமினன்ட் கிராப். பார்லி, ஓட்ஸ், சுகர் பீட், ரை, பொட்டேட்டோஸ், ஹே இது எல்லாமே காமன் கிராப்ஸாக இருக்குது. அண்ட் லோவர் டானுபியன் லோலேண்ட்ஸ்லையும் சவுத் வெஸ்டர்ன் யூரோப்பியன், ரஷ்யா, பிரான்ஸ், இட்டாலி மாதிரியான கண்ட்ரீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா கார்ன், மெய்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான கிராப்பாக காணப்படுது. நார்தர்ன் இட்டாலி பகுதியில் ரைஸ் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து முக்கியமான கிராப்பாக இருக்குது. அண்ட் ஸ்பெயின் அண்ட் சிசிலியில் பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் ட்ரீஸ், ஒலிவ மரங்கள் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ட்ரீஸாக காணப்படுது. நார்தர்ன் மோஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து ஃபியூ செரில்ஸ் லைக் ஓட்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க மோஸ்ட்லி வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி எஸ்பெஷலி கேட்டில் அண்ட் டைரிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான கண்ட்ரீஸில் விட்டிகல்ச்சர் அப்படின்றது மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. அதாவது கிரேப்ஸ் வளர்க்குறத தான் விட்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இட்டாலி, பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் அதிக அளவில் ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. அஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிராப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூரோப்பியன் ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ் இது எல்லாமே லார்ஜ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அண்ட் ஹெம்பா இருக்குது. அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ், சுகர் பீட்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பெலாரஸ் அப்படின்ற பகுதியில் டொபாக்கோ அப்படின்றது வளர்க்கப்படுது. அண்ட் இது வந்து பல்கேரியா, இட்டாலி, மெக்கடோனியன், கிரீஸ் ஆகிய பகுதிகளையும் இம்பார்ட்டன்ட் கிராப்பாக கன்சிடர் பண்ணப்படுது. யூரோப்பியன் ரஷ்யா, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இது எல்லாமே சாஃப்ட்வுட் அண்ட் ஹார்ட்வுட்டினுடைய மேஜர் ப்ரொடியூசர்ஸாக காணப்படுது. நார்வே, ஐலாண்ட், ரஷ்யா, டென்மார்க், யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் ஃபிஷிங் அப்படின்றது ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ணப்படுது. நார்தர்ன் சீல லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய த டாகர் பேங்க் அப்படின்றது யூரோப்லேயே இம்பார்ட்டண்ட்டான ஃபிஷிங் கிரவுண்டாக மீன் பிடிக்கிறதுக்கு உகந்த இடமாக வந்து இந்த டாகர் பேங்க் அப்படின்றது திகழுது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் யூரோப் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் ஸ்டீல்லையும் அயன் ஓர்லையும் ப்ரொடக்ஷனில் சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் வந்து யூரோப் அப்படின்றது ஹோல்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி
ஏர்கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், ஷிப் பில்டிங்காக இருக்கட்டும், மோட்டார் வெஹிக்கிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே யூரோப்பில் வைட்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. யூரோப் அப்படின்றது இட்ஸ் ஆல்சோ அ லார்ஜ் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபார்மக்யூட்டிக்கல் ட்ரக்ஸ். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் நிறையா வந்து யூரோப்பில் காணப்படுது. ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஒவ்வொரு விதமான குட்ஸ்க்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் அப்படின்றது காணப்படும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டச் பைசைக்கிள்ஸ், ஸ்வீடிஷ் அண்ட் ஃபினிஷ் கிளாஸாக இருக்கட்டும், பாரிசியன் பெர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், ஃபேஷன் குட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஸ்விஸினுடைய ப்ரெசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பேர் பெற்றது. ஸோ இது எல்லாமே வந்து யூரோப் கான்டினென்ட்ல இருக்கிறதுனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அஸ் வெல் அஸ் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் யூரோப் அப்படின்றதனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் மொசைக் ஆஃப் யூரோப் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் த தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கான்டினென்ட் ஆஃப்டர் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. த பாப்புலேஷன் ஆஃப் யூரோப் அப்படின்றது 2018 742 மில்லியன். இது வேர்ல்டு பாப்புலேஷனில் 9.73%. பாப்புலேஷன் டென்சிட்டி இன் யூரோப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 34% அப்படின்ற கணக்கில் காணப்படுறாங்க. ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றது யூரோப்பினுடைய கோல்ட் ஃபீல்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதை அசோசியேட் பண்ணி ஆஃபன் இருக்குது. அதர் பாப்புலஸ் ஏரியாஸ் அப்படின்றது இட்ஸ் சஸ்டைன் பை மைனிங், மேனுஃபேக்சரிங், காமர்ஸ், லேபர் ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர். யூரோப்பில் இருக்கக்கூடிய மொனாக்கோ, மால்டா, சான் மெரினோ அண்ட் த நெதர்லாண்ட்ஸ் இது எல்லாமே த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸாக காணப்படுது. ஐஸ்லாண்ட் அண்ட் நார்வே தான் வெரி லோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கொண்டு இருக்கு. நோ ஐஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக ஸ்கேண்டியஸ்டாக மவுண்டெயின் ரீஜியன்ஸ், சில ஹைலாண்ட் பகுதிஸ் அண்ட் ஸ்பெயினினுடைய எரிட் பார்ட்ஸ் அண்ட் ரஷ்யாவினுடைய ஆர்டிக் ரீஜியன்ஸில் காணப்படுது. ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றது யூரோப்லேயே மொனாக்கோவில் தான் காணப்படுது. ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 26,105 பர்சன்ஸ் வந்து இருக்காங்களாம். ஸோ இன் யூரோப் அஸ் வெல் அஸ் இன் த வேர்ல்ட் த ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றது மொனாக்கோவில் தான் காணப்படுது. வெரி லோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றது ஐஸ்லாண்டில் காணப்படுது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3 பர்சன்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் அப்படின்றதும் இட்ஸ் அ கான்டினென்ட் ஆஃப் கிரேட் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்லாவிக் இது எல்லாமே வந்து அதிக அளவில் பேசப்படக்கூடிய லாங்குவேஜஸ். அண்ட் மேஜர் ரிலீஜியன் இன் யூரோப் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி. பட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் ஜீவ்ஸும் வந்து யூரோப்பில் வந்து சிச்சுவேட் ஆயிருக்காங்க. மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள் இன் யூரோப் வந்து தே பிலாங் டு த கெக்கசோட் ரேஸ் அப்படின்றது. ஸோ இந்த கெக்கசோட் ரேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹேரினுடைய டெக்ஸ்டர் அண்ட் கலராக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரியான பிங்கிஷ் ஒயிட்டான அப்பியரன்ஸில் வந்து இவங்க காணப்படுவாங்க. யூரோப்பினுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா த ஆக்ரோபோலிஸ், த கொலோசியம், த ஸ்டாச்சு ஆஃப் டேவிட், த திங்கர், ஈஃபில் டவர், பிக் பென், பீஸா டவர், மோனாலிசா இது எல்லாமே வந்து மாஸ்டர் பீசஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இன் யூரோப். இவங்களுடைய ஃபுட் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பினுடைய ஸ்டாப்பிள் ஃபுட்டாக கன்சிடர் பண்ணப்படுறது பிரெட், ஃபிஷ், மீட், பொட்டேட்டோஸ் மற்றும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் லைக் சீஸ் இந்த மாதிரியானது. யூரோப்பியன்ஸ் வந்து போத் ரிலீஜியஸ் அண்ட் ஹாலிடே ஃபெஸ்டிவல்ஸும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் யூரோப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, த செயின்ட் டே, ரெடன்டோர், டொமாட்டினா அண்ட் கார்னிவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரக்பி, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், ஐஸ் ஹாக்கி மற்றும் ஸ்கையிங். அண்ட் ஸ்பெயினில் காணப்படக்கூடிய புல் ஃபைட்டிங் அப்படின்றது த வேர்ல்ட்ஸ் அட்ராக்டிவ் கேமாக காணப்படுது. இப்போ ஏஷியா அண்ட் யூரோப்புக்கான கம்பேரிசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் அப்படின்றது ஜெயண்ட் பெனின்சுலாவாக காணப்படுது. ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸாக இருக்கட்டும், யூரோப்பில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே சேம் ஜியாலஜிக்கல் பீரியடில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி த ஈஸ்டர்ன் யூரோப் பகுதிகளில் கிராஸ்லேண்ட் அப்படின்றது அதிக அளவில் காணப்படுதுன்னு பார்த்தோம். ஸோ த ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட்ஸாக இருக்கட்டும், கோனிஃபரஸ் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், யூரோப்லேருந்து ஏஷியா வரைக்கும் செவரல் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரெண்டு காண்டினென்ட்ஸ்லையுமே மோஸ்ட்லி நார்தர்ன் பார்ட்டில் பிளெயின்ஸ் காணப்படுது, சதர்ன் பார்ட்டில் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது காணப்படுது. ரெண்டு காண்டினென்ட்ஸுமே ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் ஹோம்லேண்டாக இருக்குது. ஏன்ஷியன் பீரியட்லேருந்தே ரெண்டு காண்டினென்ட்ஸுமே சில்க் அண்ட் ஸ்பைஸ்க்கு வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் ஜாகிரபிக்கலி இருந்தாலுமே ரெண்டு காண்டினென்ட்ஸும் ஒன்னோட ஒன்று டிஃபர் ஆகி காணப்படுது. ஏஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட் போத் பை ஏரியா அண்ட் பாப்புலேஷன். யூரோப் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா வைஸ் ஸ்மாலஸ்ட் பட் த மோஸ்ட் டெவலப்டாக இருக்குது.
ஏசியா அப்படின்றது ஈக்குவட்டோரியல் ரீஜியன்ல இருந்து போலார் ரீஜியன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. யூரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ல இருந்து போலார் ரீஜியன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஏசியா அப்படின்றது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல லொக்கேட் ஆயிருக்கு. யூரோப் அப்படின்றது எர்த்தினுடைய சென்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்றது ஏசியாவையும் நார்த் அமெரிக்காவையும் செப்பரேட் பண்ணுது. கிப்ரல்டார் அப்படின்றது யூரோப்பையும் ஆப்பிரிக்காவையும் செப்பரேட் பண்ணுது. ஏசியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பெனின்சுலாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த அரேபியன், இண்டோ சைனா, இந்தியா மற்றும் கொரியா. யூரோப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பெனின்சுலாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்காண்டினேவியன், ஐபீரியன், இட்டாலியன் அண்ட் பால்கன். ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள் எல்லாமே ஏசியாவை வந்து பாஸ் பண்ணி போகுது. பட் யூரோப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி த ஆர்டிக் சர்க்கிள் தான் அதை பாஸ் பண்ணி போகுது. ஏசியாவில் எல்லா கைண்ட் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் சிச்சுவேட் ஆயிருக்கு. யூரோப் அப்படின்றது டெம்பரேட் ஜோன்ல அதிக அளவு லொக்கேட் ஆயிருக்கிறதுனால மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டை வந்து இது என்ஜாய் பண்ணுது. சதர்ன் பார்ட் ஆஃப் த யூரோப் வந்து வின்டர் ரெயின்ஃபாலையும் ரிசீவ் பண்ணுது. ஏசியான்னு எடுத்துக்கிட்டோம்னா போத் ஹாட் அண்ட் கோல்ட் டெசர்ட்ஸ் ரெண்டுமே இங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு. யூரோப்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு டெசர்ட்ஸும் இங்கே சிச்சுவேட் ஆகலை. ஏசியாவில் வெரைட்டி ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் அப்படின்றது காணப்படுது. யூரோப்பில் மினரல் ரிசோர்சஸ் அப்படின்றது லிமிட்டடாக காணப்படுது எக்ஸப்ட் ஃபார் கோல் அண்ட் அயன். ஏசியாவில் பிளான்டேஷன் கிராப்ஸ் வச்சஸ் டீ, ரப்பர், டேட்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் கல்டிவேட் பண்ணப்படுது. யூரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆலிவ்ஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் கல்டிவேட் பண்ணப்படுது. ஏசியாவில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பிரைமரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. யூரோப்பில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து செகண்டரி மற்றும் டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. நமக்கு பிரைமரி ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஷிங், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியானதெல்லாம் சொல்லலாம். செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அதனால தான் த மோஸ்ட் டெவலப்டு காண்டினென்ட் இன் த வேர்ல்டாக யூரோப் அப்படின்றது காணப்படுது. இந்த சாப்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ஸ் அப்படின்றது யூரோப்பில் காணப்படக்கூடியது. நெதர்லாண்ட்ஸில் 25% ஆஃப் த லேண்ட் வந்து சீ லெவலுக்கு கீழே தான் இருக்காம். அதனால நிறையா டைக்ஸை வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணுறாங்க. இந்த டைக்ஸினுடைய ஹெல்ப்பை வச்சு நிறையா நியூ லேண்டை வந்து சீலேருந்து ரிக்ளைம் பண்ணுறாங்க. இந்த ரிக்ளைம்டு லேண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஜோர்ட் அப்படின்ற கோஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஃபிஜோர்ட் அப்படின்றது நேரோவான அண்ட் டீப் சி இன்லெட் பிட்வீன் ஸ்டீப்பான கிளிப்ஸ். இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்டினுடைய ஸ்பீடை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் இது ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் கன்சிடரே பண்ணாமல் விண்டினுடைய ஸ்பீடை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி சி வேவ்ஸினுடைய ஃபோர்ஸையும் இது கண்ட்ரோல் பண்ணுதாம். அதனால் இந்த ஃபிஜோர்ட்ஸ் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே நேச்சுரல் ஹார்பர்ஸ்க்கு பெஸ்ட் சூட்டபிள் ஏரியாஸாக கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது 28 மெம்பர் கண்ட்ரீஸினுடைய எக்கனாமிக் மற்றும் பொலிட்டிக்கல் யூனியன். இவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஃபிளாக் அப்படின்றது காணப்படுது அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு காமன் கரன்சி காணப்படுது. அதுதான் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூரோ அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட், இது ஜெர்மனியில் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ த லஷ் அண்ட் த டார்க் கலர் ஃபிக் அண்ட் பைன் ட்ரீஸ் அப்படின்றது அதிக அளவில் இங்கே இருக்கிறதுனால இந்த ரீஜியனுக்கு இது பிளாக் கலரை வந்து கொடுக்குதாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்றது இட்ஸ் அ வார்ம் ஓஷன் கரண்ட். இது வந்து வெஸ்டர்ன் யூரோப் பகுதிக்கு வார்ம்த்தை வந்து கொடுக்குது. த வெஸ்டர்லி விண்ட் அப்படின்றது ஃபர்தர் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வார்ம்த் அக்ராஸ் யூரோப். ஸோ வெஸ்டர்லி விண்ட் அப்படின்றது எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது, ஈஸ்டர்லி விண்ட் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்டர்ஹார்ன், த பிரமிட் ஷேப்பான மேட்டர்ஹார்ன் மவுண்டெயின் அப்படின்றது ஸ்விஸ் ஆல்ப்ஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4478 மீட்டர். இது இதனுடைய ஷேப்புக்கு வந்து ரொம்ப பாப்புலராக கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் டிவைடர். ஆல்ப்ஸ் மவுண்டெயின் அப்படின்றது நார்தர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய கோல்டு கிளைமேட்டுக்கும் மெடிட்டரேனியன் கிளைமேட்டுக்கும் இடையே ஒரு செப்பரேஷன் லைனாக கன்சிடர் பண்ணப்படுது. நார்தர்ன் பார்ட் அப்படின்றது ஆர்டிக் ரீஜியனை ஒட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு கோல்டான கிளைமேட் அப்படின்றது காணப்படும். கீழே சதர்ன் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா மெடிட்டரேனியன் சீனால கவர் ஆயிருக்கு. அதனால இந்த மெடிட்டரேனியன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே காணப்படக்கூடிய கிளைமேட்டை மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கிளைமேட்டினுடைய வேரியேஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆல்ப்ஸ் மவுண்டெயின் அப்படின்றது. அதனால இதை த கிளைமேட் டிவைடர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏஷியா அப்படின்றது லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட். இதை வந்து 5 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டு த போல்ஸ் எல்லா டைப் ஆஃப் கிளைமேட்டும் ஏஷியாவில் ஃபவுண்ட் ஆயிருக்கு. இந்த ட்ரீலஸ் போலார் ரீஜியன்லேருந்து டென்ஸான ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட் வரைக்கும் ஏஷியாவில் காணப்படுது. அயன் ஓர், கோல்,
பெட்ரோலியம், பாக்சைட், மைக்கா, டின், ஜிங்க் இது எல்லாமே ஏசியாவில் காணப்படக்கூடிய சீஃப் மினரல்ஸ். இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரைஸ், வீட், சுகர் கேன், ஜூட், காஃபி, டீ, காட்டன், டேட்ஸ் இது எல்லாமே. ஏஷியா அப்படின்றது எல்லா ரிலீஜியன்ஸ் உடைய பெர்த் பிளேஸாக காணப்படுது. யூரோப் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் த 6th லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இதை வந்து 4 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். யூரோப்பியன் ரிவர்ஸ் அப்படின்றது கண்ட்ரியினுடைய எக்கனாமிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வகிக்குது. யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு டெம்பரேட் கிளைமேட் அப்படின்றது காணப்படுது. இங்கே மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சட் ஃபார்மிங். ஒரே டைப் ஆஃப் கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணாமல் மிக்ஸ்டு டைப் ஆஃப் கிராப்ஸை வந்து ஆல்டர்னேட் மந்த்ஸில் கல்டிவேட் பண்ணுறது தான் மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃபார்மிங்காக இருக்கட்டும், ட்ரக் ஃபார்மிங்காக இருக்கட்டும் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதிக அளவில் கோல் மற்றும் அயன் ஓர் அப்படின்றது சிச்சுவேட் ஆயிருக்கு. அண்ட் யூரோப்பியனுடைய மேஜர் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஏஷியா அண்ட் யூரோப் அப்படின்ற டாபிக் வந்து இதோட டோட்டலி கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல கிளாஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.